அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆவணி மாதம் அமாவாசையாகும். திங்கட்கிழமை அன்று அமாவாசை வருவதால் இந்த அமாவாசை சோமாவதி அமாவாசை என்று அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையின் பொழுது ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து இந்த செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மகர ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோம என்றால் சந்திரன் என்று பொருள். சந்திர பகவானுக்கு உகந்த திங்கட்கிழமையில் வருவதால் இதற்கு சோமாவதி அமாவாசை என்று பெயர். திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நன்னாளில் நதியில் நீராடுவது, அன்னதானம் செய்வது மிகவும் முக்கியம். மேலும் இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபடுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கிவிடும். இந்த சோமாவதி அமாவாசையானது செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 5:21 மணிக்கு ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் காலை 7:24 மணி வரை இந்த அமாவாசை திதியானது இருக்கின்றது. மகர ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சமஸ்தனத்தில் குரு, ரணருணஸ்தனத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தனத்தில் சூரியன் புதன், பாக்கியஸ்தனத்தில் சுக்கிரன் கேது, தனவாக்கு ஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், தைரிய வீரியஸ்தனத்தில் ராகு என்று கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 17ஆம் தேதி அஷ்டமஸ்தனத்தில் இருந்த சூரிய பகவான் பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 19ஆம் தேதி அஷ்டமஸ்தனத்தில் இருந்த புதன் பகவான் பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். பாக்கியஸ்தனத்தில் இருந்த சுக்கிரன் தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் சூரிய பகவான் கன்னி ராசியில் நுழைந்தவுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். அது ஒரு சனி வக்ர நிலையானது உங்களின் வியாபாரத்தில் நஷ்டத்தை தரவும் வாய்ப்பிருக்கிறது. உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதமாகலாம். தந்தையுடன் உறவில் மனக்கசப்பு ஏற்படலாம். பணியிடத்தில் உங்கள் மீதான முக்கியத்துவம் குறையவும் வாய்ப்பிருக்கிறது. மகர ராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்தில் சூரியன், 7, 8, 9ஆம் இடத்தில் புதன், 9, 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், 10ஆம் இடத்தில் குரு பகவானும், 12இல் சனி, 1ஆம் இடத்தில் செவ்வாய், கேது, 7ஆம் இடத்தில் ராகு என்ற கிரகங்கள் இருக்கின்றன. பொறுமையுடன் இருக்க வேண்டும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மாத முற்பகுதியில் தாய் வழி உறவினர்களால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழியிலும் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கின்ற புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். ஒரு சிலர் கடன் வாங்கவும் நேரிடலாம். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள். பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்களும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு அதிகமாக கிடைக்கும். ஆனாலும் அரசாங்கம் வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் மிக சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஆனாலும் சக மாணவர்களிடம் கவனமாக பழக வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு
யோகமான மாதம் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், தொழில் வியாபாரம் லாபம் அடையும், போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும், வரவேண்டிய பணம் வரும், உத்தியோகத்தில் இருப்போரின் கோரிக்கைகளும் நிறைவேறும், ராகுவும் கேதுவும் உங்கள் முயற்சிகளை வெற்றியடைய வைப்பார்கள், தடைப்பட்ட வேலை சட்டென்று நடைபெறும், வேலை கல்வி வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகளும் வெற்றியாகும், திருமண வயதினர்களுக்கு வரன் வரும், பாக்கிய லாபஸ்தனங்களுக்கும் ஜென்ம ராசிக்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள், ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும், அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்பு என்ற நிலையும் உயரும், புதிய நட்பால் உங்கள் மனம் மகிழும், மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், பொன் பொருள் சேரும், கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும், உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 2, அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 8 மற்றும் 10. அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதம். ராகு பகவானால் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும், தைரியமாக செயல்பட வைத்து மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளையும் முடிப்பீர்கள், நீங்களே நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்கள் நிலை உயரும், வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும், ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணமும் உண்டாகும், பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நீண்ட நாள் கனவை நனவாக்குவார், பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், திருமண வயதினர்களுக்கு வரன் வரும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும், பணம் பல வழிகளிலும் வரும், கோவில் வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள், தொழில் வியாபாரம் விருத்தியாகும், பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும், செவ்வாய் பகவானால் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும், எதிர்ப்புகளும் போட்டியும் நீங்கும், இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும், உங்களுக்கு புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும், மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும், ஆசிரியர்களின் ஆலோசனைகளையும் ஏற்பீர்கள், சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 3, அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 2, 8 மற்றும் 11. அடுத்ததாக பாதம் 1, 2 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் குருவுடன் இணைந்து செயல்களில் லாபத்தை உண்டாக்குவார், உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும், தொழில் வியாபாரத்தில் குறுக்கிட்ட போட்டியாளர்கள் பலம் இழப்பார்கள், உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் செயல்களில் லாபமும் உண்டாகும், அசாத்தியமான துணிச்சலுடன் செயல்பட நினைப்பதை நடத்தி முடிப்பீர்கள், குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்கள் நிலையை மேலும் உயர்த்தும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், தடைகளை எல்லாம் தாண்டி தொழில் முன்னேற்றம் அடைவீர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும், புதிய பொறுப்பு கிடைக்கும், குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு கனவு நனவாகும், திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரனும் வரும், மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலகும், ராகு பகவானின் அருளால் நினைப்பதை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும், சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் யோகமாக இருக்கும், சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 4, அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 8 மற்றும் 9. மேலும் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைகளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெறுவதால் துன்பங்கள் மற்றும் பாவங்களிலிருந்து நம்மால் விடுபட முடியும், முன்னோர்களின் ஆசைகள் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்முடைய குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்கும், அதனால் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைகளில் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் ஒரு சில குறிப்பிட்ட அமாவாசைகளில் விரதம் இருப்பது மிகவும் அவசியமாகும். செப்டம்பர் மாத துவக்கத்திலேயே இந்த அமாவாசையானது வருகிறது, அதுவும் திங்கட்கிழமை வருவது மிகவும் விசேஷமானதாகவும், ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமாகும், வழக்கமாக தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமே அமாவாசை திதி கொடுப்பார்கள், ஆனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சோமாவதி அமாவாசை என்று தாய் வழி உறவுகளுக்கும் பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். தற்பொழுது தட்சிணாயன புண்ணிய காலம் நடந்து வருகிறது, மகாலய அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய அமாவாசை என்பதால் இந்த ஆவணி மாத அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது,
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.